2026 சட்டமன்ற தேர்தல் நம்ம எதிர்பார்த்தது, எதிர்பார்க்காதது எல்லாமே நடந்தேறி தாவேகா தமிழக வெற்றி கழகம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைஞ்சிருக்கிறாங்க. முதலாவதாக தாவேகாவிற்கும் வெற்றி பெற்றவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பத்திலிருந்தே வந்து மிகப்பெரிய ஒரு பெரும்பான்மையான ஒரு கூட்டத்தை வந்து கூட்டி சாதிச்சு காட்டினார் தான் சொல்லணும். கூட்டமெல்லாம் வந்து ஓட்டாக மாறாது அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா இந்த தாவேகா சார்பாக 233 தொகுதியில வந்து நின்ன ஒரு வேட்பாளர், விஜயை தவிர ஒரு வேட்பாளர் கூட யாருக்குமே தெரியாத ஒரு வேட்பாளர்கள். கட்சி தொடங்கி பல ஆண்டுகளும் கிடையாது. வெறும் குறுகிய 2 ஆண்டுகள்ல விஜய் என்ற ஒற்றை நபருக்காக மட்டுமே கிட்டத்தட்ட 1.5 கோடி மக்கள் வந்து வாக்கு செலுத்தி இருக்கிறாங்க. என்னடா இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, எல்லாரும் லூசா இருப்பாங்களா, இப்படியாடா முட்டாளா இருப்பாங்க அப்படின்னு பல பேர் பல விதமா பேசினாலும் ஏதோ ஒண்ணு ஒரு மாற்றத்திற்காக ஏதோ ஒரு விஷயத்த இந்த ஆட்சியில பிடிக்காமலோ இல்ல விஜய் மேல கொண்ட மோகமோ ஏதோ ஒண்ணு வாக்கு செலுத்தி இருக்கிறாங்க. அதை மதித்து நம்ம வந்து இந்த ஆட்சி எப்படிப்பட்டது, தமிழக மாண்பை காக்கக்கூடியதா, மத சார்பு இல்லாத அண்ணனாக தம்பியாக வாழக்கூடிய இந்த தமிழக மக்களுடைய உணர்வுகளை வெல்லக்கூடியதா அப்படிங்கிறத கண்டிப்பா பார்ப்போம். மீண்டும் சொல்றேன், இதை வந்து ஒரு சாதாரண ஒரு வெற்றி என்று சும்மா லேசில் கடந்து விட முடியாது. மிகப்பெரிய வெற்றி தான் கண்டிப்பாக. ஏன்னா ஓட்டுக்கு ₹1 கூட எங்குமே கொடுக்கப்படல. சினிமா பிரபலமாக இருந்தாலும் ஒரு புதிய மாற்றத்திற்காக மக்கள் வந்து வாக்கு செலுத்தியிருக்கிறது வந்து உண்மையா சொல்லணும்னா ஒரு பெரிய ஒரு மிராக்கிள் தான். ஏன்னா பல இடத்துல பல்லாயிரக்கணக்கான ரூபாயை வந்து கொட்டி செலவழிச்சிருக்கிறாங்க. இருந்த போதிலும் விஜய் என்ற ஒரு முகத்திற்காக வாக்கு செலுத்தியிருக்கிறாங்க தமிழக மக்கள். சரி, இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் எக்ஸிட் போல் சொன்னது போல திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும், திமுக 2வது முறையாக ஆட்சியை பிடிக்கும், முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து உறுதியாக மீண்டும் முதலமைச்சர் ஆவார், இப்படி பல செய்திகள் வந்துட்டு தொடர்ந்து வந்துட்டு இருக்க இந்த வேளையில ஒரு ஆட்சி மாற்றம் அடைந்து திமுக தோல்வி அடைந்ததை வந்து ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். ஸோ இந்த தோல்விக்கான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத என்னுடைய நிலைப்பாட்டில் இருந்து நான் சில விஷயங்களை சொல்றேன். திமுக தோல்விக்கு நான் முதலாவதாக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகள். அதுல ஒரு முக்கியமான ஒரு கட்சின்னு பார்த்தீங்கன்னா தமிழக காங்கிரஸ் தான். தேர்தல் அறிவித்ததிலிருந்து மனு தாக்கல் செய்யற வரைக்கும் வெறும் அவங்க கட்சிக்குள்ள பிரச்சனை மட்டும்தான். சில பேர் என்ன செஞ்சாங்க, தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு கோஷ்டி வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இன்னொரு கோஷ்டி வந்துட்டு திமுக மேல கடுமையான விமர்சனங்களையே வச்சுட்டு இருந்தாங்க. இன்னொருத்தவங்க திமுகவிலேயே நம்ம இருப்பதுதான் நல்லது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படி பல்வேறு பிரச்சனைகளை வந்துட்டு தொடர்ந்து இவங்க வந்து சமூக வலைதளங்கள்லயும் நியூஸ்களிலையும் பேசிட்டு இருந்ததுனால அந்த கட்சியில உள்ளவர்களே வந்துட்டு வேலை செய்வதற்கு, அதாவது தேர்தல் வேலை செய்வதற்கு விரும்பல. 2வது, தேசிய அளவில் காங்கிரசினுடைய தலைவர் வந்து தமிழகத்தில் பிரச்சாரம் செய்த போது திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை வந்துட்டு பிரச்சாரத்துக்கு அழைக்கல, சேர்ந்து இருவரும் பிரச்சாரம் பண்ணல. ஆனா பாருங்க, ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணியில மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் எப்போதெல்லாம் தமிழகத்துக்கு வராங்களோ அப்போதைக்கு கூட்டணி கட்சி தலைவர்களை கூப்பிட்டு மேடைகளை அமர்த்தி தான் வந்து பிரச்சாரம் செஞ்சாங்க. இது வந்துட்டு மக்களிடையே இல்ல, திமுக கூட்டணிக்குள்ளேயே பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துச்சு. அடுத்தது வந்து காங்கிரசுக்கு கொடுத்த தொகுதியினுடைய எண்ணிக்கை. என்னதான் வந்து எடப்பாடி அவர்களை வந்துட்டு எல்லாத்துக்கும் குனிஞ்சு போறாரு, எல்லாத்துக்கும் பணிஞ்சு போறாருன்னு நம்ம பிரச்சாரம் செஞ்சாலும் கூட்டணி அப்படின்னு வரப்போ தேசிய அளவுல அவங்க எவ்வளவுதான் பிரஷர் போட்டாலும் அவர்களுக்கு இத்தனை தொகுதி மட்டும்தான் சொல்லிட்டு பிடிவாதமா இருந்து அவர்களுக்கு குறைந்த தொகுதியை கொடுத்திருக்கிறாங்க. ஆனா இங்க பல பிளவுகளாக பிரிஞ்சு கிடக்கக்கூடிய உட்கட்சி பூசல்ல இருக்கக்கூடிய காங்கிரசுக்கு ஆளுங்கட்சியான திமுக வந்து அடிபணிந்து 28 சீட்டுகளை வந்து கொடுத்ததை வந்து எந்த வகையிலும் எந்த ஒரு திமுக தொண்டரும் சரி, எந்த ஒரு கட்சியை சார்ந்தவர்களும் சரி ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அடுத்தது வந்து விடுதலை சிறுத்தைகளும் வந்து பல்வேறு பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் வந்து இந்த கூட்டணியில ஏற்படுத்தினாங்க. அதுக்கு வந்து முக்கியமான காரணம் வேட்பாளர் அறிவிப்பு. கடந்த முறை போட்டியிட்ட 3 பேருக்கு வந்து இந்த முறை போட்டியிட வாய்ப்பு தரல அப்படிங்கிறது அது வந்து அவங்களுடைய உட்கட்சியுடைய விஷயங்கள், அதுல நம்ம போக விரும்பல. ஆனா அது பொது வெளியில ஏன் கொடுத்தாங்க, ஏன் கொடுக்கல, அதுக்கப்புறம் வந்துட்டு சில பேர் வந்து திமுகவுக்கு ஆதரவா வந்து செயல்பட்டாங்க, அவங்களுடைய விளக்கங்கள் எல்லாமே வந்து ஒரு மக்கள்
மக்கள் மத்தியில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திச்சுன்னு தான் சொல்லணும். அதுவும் இல்லாம நான் பெரிதாக மதிக்கக்கூடிய தலைவர் தான் திருமாவளவன் அவர்கள். அடிக்கடி வந்து லைவ்ல வந்துட்டு இங்க வந்து இவங்க வந்து வேலை செய்யல, இப்படி குறை இருக்குது அப்படிங்கிற மாரி விஷயங்கள வந்து பேட்டி நேரடியாக சொன்னது. இன்னும் பல பல பிரச்சனைகள் வந்து பொது வெளியில பேசினது. இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு குழப்பத்துக்கு ஒரு காரணம். இந்த தோல்விக்கு ஒரு காரணம் கூட நம்ம சொல்லலாம். அடுத்தது தேமுதிகவுக்கு 10 இடங்கள், அதாவது சேர்ந்த குறுகிய காலகட்டத்திலேயே 10 இடங்கள் குடுத்தது மிகப்பெரிய ஒரு அதிருப்திய வந்து வழங்குச்சு. ஏன்னா, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணின்னு ஒரு ஒரு கூட்டணிய ஆரம்பிச்சு, கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக எந்த ஒரு சூழல்லயும் திமுகவுக்கு பக்கபலமாக இருந்த விடுதலை சிறுத்தை கட்சிகள், மனிதநேய மக்கள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள், மதிமுக போன்ற கட்சிகளுக்கெல்லாம் வந்து உரிய அங்கீகாரம் அவங்க குடுக்கல அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா, விடுதலை சிறுத்தைகளிலிருந்து ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் தந்திருக்கலாம். அவங்க நீண்ட நெடுநாளா வந்து எங்களுக்கு பிரதிநிதித்துவம் அதிகம் வேணும் அப்படிங்கிறதுனால ஒரு 10 இடங்கள் அவங்களுக்கு குடுத்திருக்கலாம். இன்னும் வந்து இஸ்லாமிய கட்சிகளுக்கு இவங்க கூடவே இருக்கிறாங்க. போன தடவ 2 இடத்துல ஜெயிச்சிருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு 4 இடம் அப்படிங்கிற மாரி குடுத்திருக்கலாம். இப்படி எதுவுமே செய்யாம அவர்களுக்கு சீட்டை வந்து குறைத்து தேமுதிகவுக்கு வந்து 10 சீட்டு குடுத்தது வந்து கூட்டணி கட்சியினருக்கிடையே வந்துட்டு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தி, அதுதான் வந்து தோல்விக்கான ஒரு முக்கியமான ஒரு காரணம் கூட சொல்லலாம். இன்னொன்னு வந்து தொகுதிகள வந்து சரியாக யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ஒரு தவற இப்ப இல்ல, ஆரம்பத்திலிருந்தே அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதாவது பெரிய பெரிய அதிமுக பலமாக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இருக்கக்கூடிய தொகுதிகள வந்துட்டு போட்டியிடாம கூட்டணி கட்சிகளுக்கு வழங்கியது வந்து மிக மிக ஒரு தவறான ஒரு விஷயம். இந்த விஷயத்த வந்து ஆரம்பத்திலிருந்தே வந்து திமுக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. உதாரணமா சொல்லணும்னா என்னுடைய தொகுதி நன்னிலம் தொகுதி. இதுல வந்துட்டு போட்டியிடக்கூடியவர் வந்து காமராஜர். ஆப்போசிட்ல வந்துட்டு தற்போது கூட்டணியில சேர்ந்த அண்ணன் முபாரக் அவர்களுக்கு இந்த தொகுதியை வழங்குனாங்க. கண்டிப்பாக கடுமையான ஒரு உழைப்ப வந்துட்டு அந்த தொகுதியில அவங்க போட்டாங்க. ஆனா, அவங்களால வெற்றி பெற முடியல. இதுவே வந்து இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய தொகுதிகள திமுக உறுப்பினர்கள் குடுத்த அந்த தொகுதிய ஆம்பூர் ஆகட்டும், கடையநல்லூர் ஆகட்டும், ராமநாதபுரம் ஆகட்டும், இந்த தொகுதிய வந்து அண்ணன் முபாரக் அவர்களுக்கு குடுத்திருந்தா மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிருப்பாங்க. அதேபோல இங்க வந்து அதாவது நன்னிலம் தொகுதியில திமுக நிர்வாகிகள் நின்னுருந்தாங்கன்னா, கண்டிப்பாக வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதிலயும் வந்து குறிப்பா வந்து நான் கூட்டணி கட்சிக்காரங்க கிட்ட வேண்டி விரும்பி கேட்பதெல்லாம் வந்துட்டு, நமக்கு தெரியும் இந்த தொகுதியில நின்னா நம்ம வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரியான தொகுதிகள வந்துட்டு நம்ம செலக்ட் செய்து நிப்பது தான் சிறந்த ஒரு வழியா இருக்குமே தவிர, இவங்க இந்த அமைச்சருடைய தொகுதிய குடுத்துட்டாங்க, இந்த தொகுதியில வந்துட்டு அதிமுகவுடைய கோட்டை அப்படிங்கிற தொகுதிய தயவு செய்து இனிமேலும் வாங்காதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். அடுத்ததாக இந்த தோல்விக்கு இன்னொரு முக்கியமான ஒரு காரணம் வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களும் சரி, உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சரி, பிரச்சாரத்திற்கு போகும்போது மேடைக்கு மேடை எல்லா இடத்திலயும் வந்துட்டு அதிமுகவையும், அதிமுகவினுடைய துரோகங்களையும், அதே போல வந்துட்டு அதிமுகவை வந்து ஓட்டு இல்லாம செஞ்சு அவர்கள் வந்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு பல இடங்கள்ல டெபாசிட் கூட இழக்க வச்சு போனதெல்லாம் ஒரு வகையில ஓகே தான். ஆனா, அவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு தவறு தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரையும், ஜோசப் விஜய் என்ற பெயரையும் உச்சரிக்காம போனதுதான். எங்கேயுமே அவர் பேர வந்து எங்கேயுமே அவங்க குறிப்பிடவே இல்ல. அவங்கள வந்து ஒரு ஆப்பனன்ட்டா அவங்க கருதவே இல்ல. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ். ஏன்னா பேசுனா இவரு வளர்ந்துருவாரு, இவங்கள வந்து பெரிய ஆளா நெனச்சுருவாங்க அப்படின்னு ஒரு எண்ணத்திலேயே இருந்துட்டாங்க. ஏன்னா மேடைக்கு மேடை விஜய் அவர்கள் தெள்ளத் தெளிவாக நல்லா எல்லார் மனசுலயும் பதிவைக்கிற மாரி என்னுடைய எதிரி டிஎம்கே, டிவிகே, டிஎம்கேன்னு தான் பேசிட்டு இருந்தாங்க. அதே போல திமுக வந்து தன்னுடைய கொள்கை எதிரியாக சித்தரிச்சு அவங்கள வந்து தோற்கும் அடிச்சிருக்கிறாங்க. ஸோ கடைசியா வந்துட்டு திமுக செய்த மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக் இருக்கு. அது என்னன்னா, ஆளுமையாக இல்லாம போனது. என்னப்பா இவ்ளோ விஷயங்கள் செஞ்சிருக்கோம், இவ்ளோ பணிகள் செஞ்சிருக்கிறோம், இவ்ளோ மக்களுக்கு செஞ்சிருக்கிறோம், இவ்ளோ சேவைகள் செஞ்சிருக்கிறோம். அதெல்லாம் மக்கள் ஆளுமையா எடுத்துக்க மாட்டாங்க. கொடநாடு விஷயத்துல வந்து நீங்க கைது செஞ்சீங்களா? அப்படி நீங்க கைது செஞ்சிருந்தீங்கன்னா, இன்னைக்கு மக்கள் வந்து உங்க மிகப்பெரிய ஒரு ஆளுமையா கொண்டாடி இருப்பாங்க. கரூர் விஷயத்துல 41 பேர் இறந்து போனாங்களே, யாரையாச்சும் கைது செஞ்சீங்களா? யாரையாச்சும் உள்ள தள்ளுனீங்களா? எதுவுமே செய்யல. அப்படி கைது செஞ்சிருந்தீங்கன்னா, மக்கள் உங்கள கொண்டாடி இருப்பாங்க. இப்படியெல்லாம் வந்து கலைஞர் அவர்களும், ஜெயலலிதா அவர்களும் செஞ்சு தான் அவங்க மிகப்பெரிய ஒரு ஆளுமை. எந்த சமரசமும் இல்லாம இவங்க அவங்கள கைது செஞ்சாங்க, அவங்க இவங்கள கைது செஞ்சாங்க. அதனால தான் அவங்கள இன்னைய வரைக்குமே வந்து நம்ம ஆளுமை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். சாஃப்ட் பாலிடிக்ஸு, நல்லவர் பாலிடிக்ஸு இதெல்லாம் இங்க எடுபடாது.
முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே நல்லவனா இருக்கலாம். ஆனா ரொம்ப நல்லவனா இருக்கக்கூடாது.